ஒரு எக்ஸாம். ஆனால் அதில் ஒரு நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு மாநிலத்தோட சோஷியல் ஜஸ்டிஸ், ஒரு மாணவனோட ஃப்யூச்சர், ஒரு குடும்பத்தோட கனவுன்னு எல்லாமே சிக்கி கிடக்கு. அதுதான் நீட், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். முன்னாடியெல்லாம் மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கணுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் இருக்கும். ப்ரைவேட் காலேஜஸ்க்கு தனியாக, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு தனியாக, இன்னும் சில இடங்களில் லட்சத்துலேருந்து கோடிகள் வரைக்கும் டொனேஷன், சில இடங்களில் இன்ஃப்ளூயன்ஸ், இன்னும் சில இடங்களில் வெளிப்படையாகவே சீட் வியாபாரம்னு ஒவ்வொரு வருஷமும் இந்த மெடிக்கல் சீட் பிஸ்னஸ் களகட்டும். இங்கே தான் ஹீரோ மாதிரி நம்ம ஒன்றிய அரசு தலையிட்டு ஒரே இந்தியா ஒரே எக்ஸாம், அதுதான் நீட்னு சொன்னது. தி சிங்கிள் விண்டோ சிஸ்டம், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் கண்ட்ரோல். இதோட நன்மைகள் என்னன்னா, ஒரே எக்ஸாம், ஒரே ஸ்டாண்டர்ட், மெரிட் பேஸ்டு செலெக்ஷன். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் தான் படிக்கணும்னு கட்டாயம் இல்லை. முக்கியமாக டொனேஷன் கல்ச்சருக்கு முற்றுப்புள்ளி வச்சது இந்த நீட். இதனால டொனேஷன் சீட் விற்பனை பெருமளவு குறைஞ்சது. நல்ல ஐடியா தானே. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கிரவுண்ட் லெவலில் வேறு பிரச்சனை. மெடிக்கல் அட்மிஷன் இது வரைக்கும் பள்ளி படிப்பு, அதில் வாங்குகிற மார்க்குன்னு போய்கிட்டு இருந்த கல்வித்துறை திடீர்னு விலகி கோச்சிங் சென்டர், காம்படிஷன்னு ஆகிருச்சு. 2 வருஷம் கோச்சிங், லட்சக்கணக்கில் ஃபீஸ், ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், டெஸ்ட் சீரியஸ், ப்ரெஷர், ஃபியர். இதில் கிராமத்து மாணவர்களும் ஏழைகளும் அரசு பள்ளி மாணவர்களும் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? தவிர ஒன்றிய அரசோட இந்த திட்டத்தின் மேலே தமிழக அரசுக்கு இருக்கிற பெரிய விமர்சனம் என்னன்னா, தமிழகத்து மாணவர்களுக்காக தமிழகத்தில் உருவாக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் மெடிக்கல் சீட் பறிக்கப்படுதுங்கிறது தான். தமிழ்நாட்டில் பல வருஷமா கிராமப்புறங்கள்ல இருந்தும் ஏழை குடும்பங்கள்ல இருந்தும் உருவான முதல் தலைமுறை மருத்துவர்கள் எல்லாம் ஸ்கூல் மார்க்கை வச்சு தான் உருவாக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ நீட் வந்து கோச்சிங் ஆக்சஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புங்கிற மாதிரியான நிலைமை உருவாக்கி விட்டுருச்சு. இப்போ இது மெரிட் எக்ஸாம் இல்லை, கோச்சிங் எக்ஸாம். மெடிக்கல் சீட்டுக்காக நடத்த வியாபாரத்தை தடுத்து நிறுத்தி கோச்சிங் மாஃபியாக்கள் ரைட் ராயலா பில் போட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு வழி பண்ணி விட்டுருக்கு இந்த நீட். கவர்மெண்ட்டோட கையில் இருந்த கல்வித்துறை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தனியாருக்கு கை மாறிச்சோ, அதே மாதிரி கோச்சிங் சென்டருங்கிற பேரில் ஒரு பெரிய பிஸ்னஸை திறந்து விட்டுருக்கு. இந்த நீட் வந்து மெடிக்கல் சீட் விற்கிற கவுண்டரை இடம் மாற்றிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் 2017 நம்ம மாணவர்கள் முட்டி மோதி தயாராகி நீட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த ஆண்டுகள்லையும் நீட் எழுதுறதுக்கு மனசளவில் தயாராகிட்டாங்க. இதுக்கு இடையில நீட் மதிப்பெண்களுக்கு மட்டும்தான் மதிப்புங்கிறதுனால +2 தேர்வுகளை மாணவர்கள் கண்டுக்காம விட்டுட்டு நீட்டுக்கு மட்டுமே தயாராகிற ஒரு கலாச்சாரம் இங்கே உருவாகிருக்கு. இது அரசு எதிர்பார்த்ததோ இல்லையோ, இப்போ தனியார் அரசு இருக்கிற பள்ளிக்கல்வித்துறைக்கு அங்கே ஒரு வியாபாரம், நீட்டுக்கு தயார் பண்ற கோச்சிங் சென்டர்களுக்கு இங்க ஒரு வியாபாரம்னு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதோட அடுத்த கட்டமா சமீப காலமா நீட் கேள்வித்தாள்கள் கசிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாகும். அதுவும் சில குறிப்பிட்ட கோச்சிங் சென்டர் வழியா கசிறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். வட மாநிலங்கள்ல தேர்வு அறையை சுத்தி ஜன்னல்கள்ல ஏறி நின்றுகிட்டு மாணவன் கேட்க கேட்க புத்தகத்தை பார்த்து பதில் சொல்றதும், ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது சில கோச்சிங் சென்டர்ல படிச்ச மாணவர்கள் மட்டும் ஃபுல் மார்க் வாங்குறதும் இந்த தேர்வுகளில் நடக்கிற முறைகேடுகளைத்தான் காட்டுது. ஆனாலும் மொத்த கேள்வித்தாளும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து குறிக்கிற MCQ முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் போது அதை பார்த்து எழுதுறதுக்கு பிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பேண்ட் போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, ஃபார்மல் ட்ரெஸ் போடக்கூடாது, ஷால் போடக்கூடாது, நகை போட்டுக்கிட்டு வரக்கூடாது, இன்னும் சானிட்டரி நாப்கினை கூட கழட்டி காட்ட வேண்டிய அளவுக்கான கெடுபிடிகள் தமிழ் மாணவர்களை மனசளவில் உடைச்சு அவங்கள தோக்கடிக்கிற முயற்சியாக தான் இருக்கு. நீட்டால ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் இது மாதிரியான அநீதிகள் சாதாரண மக்களுக்கு மருத்துவ கல்வியை எட்டாக்கனியா ஆக்கினதோட, மருத்துவ கல்வின்னு நினைக்கும் போதே நீட்டை நினைச்சு உதறல் எடுக்கிறதும் பயந்து நடுங்கிறதும் தான் இந்த நீட் தேர்வுகளை கொண்டு ஒன்றிய அரசு செஞ்ச சாதனை. இந்த நீட் தேர்வுகளை ரத்து பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுக்கு நீட் அவசியம் இல்லைன்னு நிறுத்த முடியுமா அப்படின்னா, இது இப்ப இல்லை, முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததும் அனுமதிக்கப்பட்ட இந்த நீட் தேர்வுகள் தமிழ் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிடிக்காததா, மாணவர்களை படுத்துறதா தான் இருக்கு. ஆனா இந்த 9 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் நீட் பத்தி பேசுறது மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். காவிரி நதிநீர் மாதிரி, முல்லை பெரியார் மாதிரி, கச்சத்தீவு மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான அரசியல் மையப்புள்ளி. தவிர
எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் நீட்டை நிறுத்த முடியாதுன்னு. ஒரு அரசியல்வாதி சில பிரச்சனைகளை பேசலைன்னா அவர் அரசியல்வாதியாவே மதிக்க மாட்டாங்க. நீட்டும் அது மாதிரி ஒண்ணு. அவ்வளவுதானே தவிர்த்து தற்போதைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் நீட் தேர்வுல இருந்து விலக்கு கேட்டு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இது சென்ட்ரல் தான். சுப்ரீம் கோர்ட்டும் நேஷனல் மெடிக்கல் ஃப்ரேம்வொர்க்கும் சம்மந்தப்பட்டது. தமிழ்நாடு இதுக்கு எதிராக ஒரு சட்டம் வகுத்தா கூட அதுக்கும் ஃபைனல் அப்ரூவல் கேட்டு யூனியன் கவர்மெண்ட்ல தான் நிற்கணும். ஒருவேளை திரு விஜய் அவர்களோட ஆளுமைக்கும் செல்வாக்குக்கும் இணங்கி அவர் அனுப்பின அந்த கடிதத்துக்கு செவிசாச்சு நீட்ல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டா என்ன நடக்கும்? மறுபடியும் பலதரப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு மாணவர்கள் அப்பியர் ஆக வேண்டி வரும். பிரைவேட் காலேஜ் இன்ஃப்ளூயன்ஸ், சீட்டு வியாபாரம், டொனேஷன் பாலிடிக்ஸ் எல்லாமுமே திரும்ப வரும். இப்ப இந்த வருஷத்துக்கான நீட் தேர்வுகள் முடிஞ்சு மாணவர்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்ச நீட் கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியாயிருச்சுன்னு சொல்லி இந்த தேர்வை ரத்து பண்றதா ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு. ஜூன் 21 மறுதேர்வுன்னு தேதியும் அறிவிச்சாச்சு. இப்ப ஏற்கனவே தேர்வு எழுதின மாணவர்கள் இந்த முறை நாங்க எல்லாரும் நல்லா எழுதியிருந்தோம், அந்த மாதிரி அடுத்து வர்ற கேள்வி இருக்காதே, நாங்க நேர்மையா தானே எழுதியிருக்கோம், அப்புறம் ஏன் நாங்க மறுபடியும் எழுதணும்னு புலம்புனபடியே மறுபடியும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அதனால திரு விஜய் உட்பட எல்லா அரசியல்வாதிகளுக்கும் மாணவர்கள் சார்பா நாம வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இந்த தேர்வை நீட் எதிர்ப்பு இல்லை, நீட் சீரமைப்பு. நீட் தேர்வுகளை வேண்டான்னு சொல்லாம அதை நடத்துற உரிமையை வாங்கி மாநில அரசை நேர்மையான முறையில் மாணவர்களுக்கு பயம் வராத வகையில் நடத்தி கோச்சிங் சென்டர் மாஃபியாக்களை கட்டுப்படுத்தி பள்ளிக்கல்வியின் தரத்துக்கு உத்தரவாதம் தந்தாலே தமிழக மாணவர்களுக்கு செஞ்ச பெரிய உதவியா இருக்கும். முதல்ல பள்ளிக்கல்வித்துறையை சீர்படுத்துங்க. ஏன்னா பள்ளிக்கல்வி தான் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் அறிவையும் ஊட்ட முடியும். அதனால தான் எழுத்தறிவித்தவன் இறைவன். இப்ப கல்வித்துறை தனியார் வசமானதுக்கு பிறகு அங்க வியாபாரமும் வேண்டாத காழ்ப்புணர்ச்சிகளும் மட்டும்தான் அரங்கேறதே தவிர கல்வி இல்லை.